தோல்வியிலிருந்து பாடம் கற்பவர்கள் வெற்றி பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க உள்ள NCC கேடட்ஸ் மற்றும் NSS தன்னார்வலர்களுடன் மோடி கலந்துரையாடினார். அப்போது வெற்றிக்கான தாரக மந்திரம் எது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தார். முகாமில் நடந்த கண்கவர் கலை நிகழ்ச்சிகளையும் அவர் கண்டு ரசித்தார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருதய கோளாறு காரணமாக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்த அவருக்கு லேசாக நெஞ்சுவலி மற்றும் தலைச்சுற்றல் ஏற்பட்டதை அடுத்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இதயத்தில் அடைப்பு இருப்பதை பரிசோதனையில் கண்டறிந்த மருத்துவர்கள் ஆன்ஜியோ சிகிச்சை அளித்து கண்காணிப்பில் வைத்துள்ளனர். அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நேரு நேரில் சென்று அமைச்சர் ரகுபதியை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். கிருஷ்ணகிரி அருகே முள்ளங்கி விளைச்சல் அதிகரித்து போதிய விலை கிடைக்காததால் தோட்டத்திலேயே டிராக்டர் விட்டு அடிக்கப்பட்டன. கடந்த 2 மாதமாக தேன்கனிக்கோட்டை பகுதியில் கடுமையான குளிர் வாட்டி வதைப்பதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் சந்தையில் முள்ளங்கியை வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை என்பதால் விலை கடுமையாக சரிந்துள்ளது. 1 ஏக்கர் நிலத்தில் முள்ளங்கி சாகுபடி செய்ய 40,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரையில் செலவாகும் என்று கூறப்படுகிறது. அப்படி செலவு செய்த போதிலும் போதிய விலை கிடைக்காததால் முள்ளங்கியை விவசாயிகள் நிலத்திற்கு உரமாக்கி வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வு நடத்த முயன்ற பாஜக சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் இஸ்லாம் சமுதாயத்தினர் கந்தூரி விழா நடத்த எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ராமநாதபுரம் MP நவாஸ்கனி அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டபோது அசைவ உணவு சாப்பிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்வதாக தெரிவித்திருந்த நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலூர் இப்ராஹிமை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளி கடற்கரையில் கடல் நீர் உட்புகுந்து மண்ணரிப்பு ஏற்பட்டதால் ஆங்காங்கே திடீர் பள்ளங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஆள் மூழ்கும் அளவுக்கு பள்ளங்கள் ஆழமாக இருப்பதால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலில் விளையாட நினைக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 5 மீட்டர்ல ஆழம் வந்துருச்சு. அதனால கடல் குளிக்க வர்றவங்க பாதுகாப்பாக குளிக்கணும். கடல் தெரியாம இறங்கினா உயிருக்கு ஆபத்து. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 350 கிலோ கெட்டுப்போன மீன்களை கண்டெடுத்து அழித்தனர். காசிமேடு மீன்பிடி சந்தையில் வெளிமாநில மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விசைப்படகு சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் 350 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் 6 மாதிரி மீன்களை சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். நீதிமன்ற பதிவாளர் குறித்து அவதூறு கருத்து பதிவிட்டது, பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டது தொடர்பாக 5 வழக்கறிஞர்கள் பணி செய்ய தடை விதித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நீதிமன்ற பதிவாளர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல், கொலை உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அசோக்குமார், நாகையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜெய விஜயகமலன், சரபோஜி ராஜன் ஆகியோருக்கு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்திய 2 கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் ரோந்து சென்றபோது பழனியம்மாள் மாநகராட்சி பள்ளிக்கு எதிரே உள்ள காட்டுப்பகுதியில் 2 சந்தேகத்திற்கிடமான வகையில் அமர்ந்திருந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் பெரியதோட்டம் பகுதியைச் சேர்ந்த முகமது பைசல் மற்றும் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசேன் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் ஆன்லைன் மூலம் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி அவற்றை போதை ஊசிகளில் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களை கைது செய்து 30 மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் விரையன் பூங்காவில் மே மாதம் நடக்கவுள்ள மலர் கண்காட்சிக்கான 2ஆம் கட்ட நடவு பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட உயர் ரக வகை டேலியா நாற்றுகளும் 7000 டேலியா கிடங்குகளும் நடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது அடுத்து வரும் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த செடிகளில் மே மாதம் பல வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள கேரள பிரதிநிதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பளி நோக்கி பேரணியாக சென்ற தமிழ்நாடு விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். முல்லை பெரியாறு அணையை கண்காணிக்க தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
இதில் இடம்பெற்றுள்ள கேரள பிரதிநிதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் கேரள மாநில எல்லையை முற்றுகையிட முயன்றனர். தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் இருந்து ஊர்வலமாக சென்று குமுளியில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருந்த அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பென்னிகுயிக் மணிமண்டபம் முன்பாக திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை பிடித்த பொதுமக்கள் தர்மடி கொடுத்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். ரயில்வே டிராக் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்ற புளியம்பாக்கத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் வீடியோ பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி பெண்களும் இளைஞர்களும் மூர்த்தியை பிடித்து சரமாரியாக தாக்கினர். பின்னர் காவல்துறைக்கு தகவல் அளித்து வரவழைத்து ஒப்படைத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் முன் உள்ள கடற்கரையில் ஐயா கோவில் பின்புறம் பழனியாண்டி கோலத்தில் முருகன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் சீற்றம் அதிகரித்து மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் கடலை பார்த்தபடி நிற்கும் முருகன் சிலை ஒன்று கிடைத்துள்ளது. ஏற்கனவே கடற்கரையில் பைரவர் சிலை, விநாயகர் சிலை, முருகர் சிலை என பல சிலைகள் எடுக்கப்பட்டன. தொடர்ந்து கடற்கரையில் கிடைக்கும் சிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே கோவில் விழாவிற்காக சீரியல் லைட் அமைக்கும் போது மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்காக அதே கிராமத்தைச் சேர்ந்த ஹரிதரன் என்ற கல்லூரி மாணவர் சீரியல் லைட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கையில் மருது பாண்டியர்களின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. பெரிய மாடு பிரிவில் 15 ஜோடி மாடுகளும், சிறிய மாடு பிரிவில் 28 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சீறிப்பாய்ந்து ஓடி முதல் 4 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் வண்டிகளை செலுத்திய சாரதிகளுக்கும் கேடயம் மற்றும் ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது. உதகை அருகே மாயார் ஏரி கால்வாய் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட குட்டி யானை உயிரிழந்தது. மாயார் ஏரியின் நுழைவாயில் பகுதியில் இரும்பு தடுப்பில் சிக்கி குட்டி யானை ஒன்று இறந்து கிடந்தது. இதனை மீட்ட வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்து புதைத்தனர். வெள்ளிக்கிழமை இரவு மசனகுடி வனப்பகுதியில் உள்ள கால்வாயை கடந்து சென்ற யானை கூட்டத்தில் இருந்து 2 மாத குட்டி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று வனத்துறையினர் கருதுகின்றனர். எனினும் யானைக்குட்டியை வனவிலங்குகள் வேட்டையாடி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. சென்னை மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஏரிக்குள் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் டெலிவரி வேலை செய்து வருகிறார். இவர் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பொருட்களை டெலிவரி செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் போரூர் ஏரி அருகே சென்றிருக்கிறார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் 100 அடி பாலத்தில் இருந்து நிலைத்தடுமாறி ஏரிக்குள் விழுந்தது. நீச்சல் தெரிந்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே 2 நாட்களாக கிணற்றுக்குள் சிக்கி தவித்த மாட்டை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். எதோத்தகாரி பெருமாள் கோவில் நுழைவாயில் அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கிணறு உள்ளது. வியாழக்கிழமையன்று இந்த பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்ட பசுமாடு ஒன்று அந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. 2 நாட்களுக்கு பிறகு மாடு கிணற்றுக்குள் இருப்பதை அறிந்த மக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் வந்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மாட்டை மீட்டனர். கிரியாஸ் நிறுவனத்தின் 168வது ஷோரூம் செங்கல்பட்டில் திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை ஒட்டி பயனாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. கிரியாஸிடம் இருந்து பொருட்களை வாங்கும்போது கிரெடிட் கார்டு இஎம்ஐ விருப்பத்தின் மூலம் 35,000 ரூபாய் வரை கேஷ்பேக் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் இலவச பரிசுகள் வழங்கப்படும் என்றும் கிரியாஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறங்கிய போது 6 பேர் காயமடைந்தனர். நைஜீரியாவின் லாகோஸ் நகரிலிருந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் நோக்கி யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் சென்று கொண்டிருந்தது. நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் லாகோஸ் நோக்கி திருப்பிவிடப்பட்டது. அவசரமாக விமானம் தரையிறங்கிய போது விமானத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் சிதறி கீழே விழுந்தன. 4 பயணிகள், விமான குழுவினர் 2 பேர் என 6 பேர் காயமடைந்தனர்.